ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் ஒரு ஈஸி கேரிங் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். எல்லா சீசன்ஸ்லேயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளரக்கூடியது தான் இந்த பிளான்ட். என்ன பிளான்ட்டுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபயர் கிராக்கர் பிளான்ட். சின்ன சின்ன இந்த டியூப் ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது சாண்டல் கலர், ரெட் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலரும் நான் நர்சரியில் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி கலர்ஸில் ஹேங் பண்ணி நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். அந்த பிளான்ட்டை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த பிளான்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எந்த கேருமே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பிளான்ட்டை நாங்கள் இப்போ வச்சுருக்க பிளேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வந்து ஃபுல்லாக வச்சு ரொம்ப ஹைட்டான ஒரு பிளேஸில் அந்த கம்பியோட சப்போர்ட்டில் வந்து பாட்ஸை தூக்கி மேலே வச்சுருக்கோம். ஸோ நல்ல சன்லைட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பிளான்ட்ஸ் வந்து ஹேங் ஆகி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களும் இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான ஒரு பிளேஸில் வச்சு க்ரோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. அதனாலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. சன்லைட் நிறைய இருக்கும்போது தான் இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த பிளான்ட்ஸுக்கு ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நம்ம வந்து எப்போவாது கொடுத்துட்டு வந்தாலே போதும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த பிளான்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கறதுக்கு மெயினாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட் வேணும். ஃபுல் சன்லைட்டில் இருக்கும்போது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த க்ரீனிஷ் அதோட லீவ்ஸே தெரியாது பார்க்கும்போது. அவ்வளோவுமே வந்து ஃப்ளவர்ஸாக இருக்கும். இந்த பிளான்ட் ஃப்ளவர்ஸ் இல்லாமலே பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது தெரியும். இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக, அதேமாதிரி இந்த பிளான்ட்ஸில் அந்த மாதிரி குச்சி குச்சியாக க்ரீனிஷாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கும். நம்ம இந்த பிளான்ட்ஸை பார்ஷியல் ஷேட்ஸில் வச்சு கூட க்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஃப்ளவர்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இந்த பிளான்ட்ஸுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் இந்த பிளான்ட்ஸ் வந்து டாலரேட் பண்ணி க்ரோ இருக்கும். அதை இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லா சீசன்ஸ்லேயுமே இந்த பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஃப்ளவர்ஸ் தான் நம்ம ஃபுல் சன்லைட் இருக்கும்போது நிறைய கொடுக்கும். மற்ற டைமில் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட், ஈஸி கேரிங் பிளான்ட். பிகினர்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேர் எதுவுமே போட வேண்டாம். இந்த பிளான்ட்ஸை நம்ம பாட்ஸில் க்ரோ பண்ணும்போது இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் பாட்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸில் எடுத்து வைக்கும்போது தான் இந்த பிளான்ட்ஸ் வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம தரையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோல்ட் ஆகி தரையில் பட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த ஃப்ளவர்ஸ் பேர்ன் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஹைட்டான ஒரு பிளேஸில் இந்த பாட்ஸை வந்து எடுத்து வைக்கும்போது ரொம்பவே நல்லா ஹேங் ஆகி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பார்க்கவும் நம்ம கார்டன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பிளான்ட் நான் கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ கிரவுண்டில் க்ரோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கம்பு வச்சு அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு கயிறு வச்சு கட்டி கொடுத்துட்டே வரும்போது தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி அழகாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நம்ம அப்படியே கிரவுண்டில் பிளான்ட்டை க்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த மண்ணில் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி பார்க்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளான்ட்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சு அந்த பிளான்ட்ஸை வந்து ஹைட்டாக வந்து கட்டி கொடுத்துட்டே வரணும். இந்த பிளான்ட்டில் மோஸ்ட்லி எந்த பூச்சி தொல்லைகளுமே வராது. ரொம்ப நெருக்கமாக இந்த பிளான்ட்ஸோட லீவ்ஸ் அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கும்போது மேபி ஸ்பைடர் மைட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வருமே தவிர ஈஸியாக வந்து எந்த பூச்சி தொல்லைகளும் இந்த பிளான்ட்ஸில் வராது. இந்த பிளான்ட்ஸில் ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட்டிங்கில் ஈஸியாக வளரக்கூடியது தான் இந்த பிளான்ட். கிரவுண்டில் க்ரோ பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்ஸ்லேருந்து நிறைய அந்த நோட்ஸ்லேருந்தெல்லாம் இந்த மாதிரி ரோட்ஸ் ஃபார்ம் ஆகி மண்ணில் எல்லாமே நல்லா வேர் அடிச்சிரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக கட் பண்ணி நிறைய பிளான்ட்ஸ் வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி இந்த நோட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த நோட்ஸ்லேருந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி ஈஸியாக வந்து இந்த பிளான்ட்ஸை நம்ம ப்ரொபகேட் பண்ணிட்டு வரலாம். இந்த பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணும்போது பாட்டிங் மிக்ஸில் கொக்கோபீட் எடுத்திருக்கேன். அப்போது ரூட்ஸ் வந்து சீக்கிரமாக நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ கொக்கோபீட், வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சமாக கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளான்ட்ஸை ப்ரொபகேட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம கார்டனில் இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிட்டு வரலாம். இந்த பிளான்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.